என் பையனுக்கு நடந்தது யாருக்குமே நடக்கக்கூடாது, எந்த ஃப்ரெண்டும் சேரக்கூடாது. அடிச்சிருக்கிறாங்க, அங்கே எல்லா ரிப்போர்ட்டும் என்கிட்ட இருக்கு. அவன் என்னென்ன என் பையனுக்கு பண்ண எல்லா எவிடன்ஸும் இருக்கு. என் பையன் திரும்பி வரமாட்டான்னு. நூலலம்பூரில் நண்பனை கொலை செய்துவிட்டு மற்றொருவர் தூக்கு போட்டு தற்கொலை. ஓரின சேர்க்கையாளர்களில் ஒருவருக்கு திருமணமாக இருந்த நிலையில் நேர்ந்த விபரீதம். அம்பிகாவதி அமராவதி காதலை மிஞ்சிய ஓரின சேர்க்கை காதல். நூலலம்பூரில் உள்ள தனியார் விடுதியில் அறை எடுத்து தங்கியிருந்த இருவர் நீண்ட நேரமாக வெளியே வரவில்லை என விடுதி ஊழியர்கள் நூலலம்பூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உட்பக்கமாக பூட்டியிருந்த அறையின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது ஒருவர் கழுத்து இறுக்கப்பட்டு கட்டிலுள் மற்றொருவர் தூக்கு போட்டு தொங்கிய நிலையில் 2 வாலிபர்கள் இறந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து ஒருவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து போலீசார் விசாரணையில் இறங்கினார்கள். விசாரணையில் போலீசாருக்கு காத்திருந்த பெரும் அதிர்ச்சி. இறந்து கிடந்தவர்கள் அமைஞ்சிக்கரையைச் சேர்ந்த லோகேஷ் பட்டதாரியான இவர், அம்பத்தூரைச் சேர்ந்த வாஞ்சிநாதன் இருவரும் நண்பர்களாக பழகி வந்த நிலையில் இருவரும் ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்டு வந்தது. இதற்காக அடிக்கடி தனியார் விடுதியில் உள்ள அறையில் வாடகைக்கு எடுத்து ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. மேலும் லோகேஷுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்யப்பட்ட நிலையில் இருவரும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருப்பதை லோகேஷ் தவிர்த்து வந்துள்ளார். இதனால் வாஞ்சிநாதனுக்கும் லோகேஷ் மீது கோபம் ஏற்பட்ட நிலையில் தனக்கு கிடைக்காதவர் வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது என எண்ணி லோகேஷை தீர்த்து கட்ட முடிவு செய்தார். தனிமையில் சந்தித்து லோகேஷை வாஞ்சிநாதன் கழுத்தை இறுக்கி கொலை செய்துவிட்டு அவரது உறவினர் செல்போனுக்கு வாட்ஸ்ஆப்பில் மெசேஜ் அனுப்பிவிட்டு வாஞ்சிநாதனும் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவன் ஆபீஸ் போறேன்னு தான் போனாங்க. ஆபீஸ் போறேன்னு போனவன் 2வது வீட்டுக்கு வரல. இடையிலே அவனை மடக்கிட்டுக்கிறான். நைட் 5 மணிக்கு ஈவினிங் 5 மணிக்கு போகும்போதே அவனை மடக்கி அவனை கூட்டிகிட்டு போயிட்டுக்கிறான். அவன் கூட்டிகிட்டு போயிட்டு அவன் ரூமுக்கு எடுத்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுக்கிறான் பொழுது. அங்கேயே என் பிள்ளைய நைட்டு 12 மணிக்கு வச்சுட்டு அவன் மட்டும் உயிரோடு இருந்து எல்லார்கிட்டையும் வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கிறான். என் பையனை பணமாக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் வாட்ஸ்அப்பில் பேசியிருக்கிறான். அவன் பேசிட்டு நைட்டு 10 மணிக்கு நான் கால் பண்ணும்போது பிஸின்னு வந்தது. திருப்பி நான் கால் பண்ணுற சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். நான் என் பையனுக்கு அமிச்ச மெசேஜ்லாம் அவன் பார்த்துக்கிறான். அவன் பார்த்துட்டு தான் அவன் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டுக்கிறான். என் பையன் அவன் என்னென்ன பண்ணன எல்லாமே என் பையன் ரிப்போர்ட்டெல்லாம் அவங்ககிட்ட இருக்கு. என் பையன் எதுவுமே பண்ண மாட்டான். எல்லாத்துக்கும் பயப்படுவான். எல்லாத்துக்குமே பயப்படுவான். அவனுக்கு தைரியமே இல்லை. அவனை எப்படி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டுன்னு போயிட்டுக்கிறான். அவன் இட்டுன்னு போய் 1 வாட்டி 2 வாட்டி இல்லை நிறைய வாட்டி அவனை அடிச்சிருக்கிறான். அவனுக்கு எல்லா இடத்துலையும் கட்டு போட்டிருக்கேன். வாயில் கூட கட்டு இருக்குது. எல்லாமே இது பண்ணியிருக்கேன். எல்லாமே பண்ணிட்டாங்க. கடிச்சிருக்கிறாங்க. அங்கே எல்லா ரிப்போர்ட்டும் என்கிட்ட இருக்கு. அவன் என்னென்ன பண்ணானே என் பையனை என்னென்ன பண்ண எல்லா ரிப்போர்ட்டும் என்கிட்ட இருக்கு. எத்தனை வாட்டி என் பையனை அவன் பிளாக்மெயில் பண்ணிக்கிறான்னு எல்லாமே என்கிட்ட இருக்கு. என் பையனை என் வீட்டுக்கே வந்து என் பையனையே மாற்றிட்டு போனான். அவன் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாருமே நான் வான் பண்ணேன். கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு எல்லாருக்குமே சொன்னேன், உன் பையனை கண்டிங்கன்னு. அவங்கள கண்டிக்கிறேன்னு போனவங்க 2வது விட்டுட்டாங்க. அந்த பையன் தெரியாது வந்து என் பையன்கிட்ட பேசி அவன் சைக்கோ மாரி என் பையன்கிட்ட நடந்திருக்கான். என் பையனையும் உயிரே எடுத்துட்டான். அவன் என்னென்ன என் பையனுக்கு பண்ண எல்லா எவிடன்ஸும் இருக்கு. என் பையன் திரும்பி வரமாட்டான்னு. நான் ஒரே பையன் வச்சிருந்தேன். என் பையனுக்கு நடந்தது யாருக்குமே நடக்கக்கூடாது, எந்த ஃப்ரெண்டும் சேரக்கூடாது. அவன் வந்து விடவே மாட்டான். வாடா காலை கூட உன்னை விட்டு நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு டார்ச்சல் பண்ணின்னு இருப்பான். எங்கே வேலைக்கு போனாலும் பின்னாடியே போவான் அவன். அவங்க அம்மா பாவம் ஒரே குறை சொல்லியிருப்பாங்க, எங்கள் வீட்டாண்ட வராதுரா,
கிறிஸ்மஸ் அன்னைக்கிட்ட வந்து ஒரே அமகலம் பண்ணான். அவன் இல்லாத நான் போக மாட்டேன், அவன் எங்கே அமிச்சிங்க, அவனை எங்கே அமிச்சிங்கன்னு இதே நோண்டி கொடாச்சின்னு இருந்தான். அதனால் அவங்க அம்மா சொன்னாங்க, வேணாடா எங்கள் வீட்டுக்கு வர வேணாம், உங்கள் அம்மா அந்தமாரி பேசினாங்க வீட்டாண்ட வந்து, எங்கள் வீட்டாண்டா நீ வர வேணாம், நீ உங்கள் வீட்டாண்ட போங்க அப்படின்ட்டு கண்டிச்சு தான் அமிச்சாங்க. அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, அவங்க சப்போஸ் இங்கே வந்தாங்கன்னா ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதுதான் நடக்குது. இப்போ தெரியாத அவங்க அம்மாவுக்கு தெரியாத கிறிஸ்மஸ் வந்தீங்க வந்து தான் இப்போ ஒரு அமங்கலம் பண்ணான். அவன் அனுப்ப அவங்க அப்பா வந்து வெறிட்டு அமிச்சார், என் பையனை வந்து கூப்பிடாதீங்க, என் பையனை வந்து கூப்பிடாத, அன்றைக்கி நான் வெட்டி அமிச்சேன்லாம் இப்போ இதோட என் பையனை மறந்துரு, இதோட வராத, என் பையனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் போகவே மாட்டேன்ட்டான். அது வரைக்கும் போனால் திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டான் அவன். இதுதான் நடந்தது. அவங்க அப்பா வீடு விடா எங்கே இருக்கிறாங்க எதுக்குறா அப்படியே பார்த்துக்கினே வந்தான் 4-5 இடத்துல. சொன்னால் நம்ப மாட்டான். இதுதான் நடந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.